திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா. சென்னையில நடந்த விளையாட்டு வீரர்களுக்கான கலந்தாய்வுல பேசின அமைச்சர் ஆதவர்ஜுனா, விவசாயத்தை விட விளையாட்டு கடினமானதுன்னு பேசியிருக்காரு. மெரிட்ல 100% மார்க் வாங்குற பையனை எடுத்துட்டு வந்து, நல்ல படிச்ச பையனையும் ஒரு பொண்ணையும் எடுத்துட்டு வந்து காலையில 3 மணி நேரம் ஓட விட்டு போய் ஸ்கூல்ல உட்கார வச்சீங்கன்னா அந்த நல்லா படிக்கிற பையன் மயக்கம் போட்டு கீழே இருக்கும். அப்ப ஸ்போர்ட்ஸ் மேனோட லீடர்ஷிப் எங்க இருக்கு? பேரண்ட்ஸ் அதை புரிஞ்சுக்கணும். இட்ஸ் நாட் அ ஈஸி. விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை விளையாட்டு துறை. படிக்கக்கூடிய பசங்களும் விளையாட்டு கூட பசங்களும் ஒரே கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சு படின்னு சொல்றதே முத தவறு. அவங்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும். அந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்தாதான், ஏன்னா தமிழ்நாடு ஜெர்சின்னு போடும்போது இந்த மாநிலத்துக்காக ஒவ்வொரு விளையாட்டு வீரர்கள் விளையாட்டுகள் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்காம மற்ற மாணவர்களோட சேர்ந்து கம்பேர் பண்றதே தப்பு. சமூகம் பேரண்ட்ஸ் கிட்ட நான் கேட்கறது, ஸ்போர்ட்ஸ் மேன், அதாவது எப்பயுமே படிப்பு வீரர்கள்னு சொன்னதே கிடையாது, விளையாட்டு வீரர்கள்னு தான் சொல்லி பழக்கம் இருக்கு. ஏன்னா 2 சப்ஜெக்ட் இருக்கு, படிக்கவும் செய்யணும் விளையாடவும் செய்யணும். அதனால ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கணும்னா விளையாட்டால மட்டும்தான் முடியும். செகண்ட் தான் நான் எஜுகேஷனே சொல்லுவேன். கிரிக்கெட் அங்கீகாரம் இருக்கு, அப்படின்றதுக்கு அங்கீகாரம் இல்லை. அதுக்காக தான் STT எல்லா விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைக்கும் ஒரு அங்கீகாரத்தை கொடுப்போம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூடிய விரைவில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பாலிசியை உருவாக்கும் போது தெரியும், அந்த ஸ்போர்ட்ஸ் பாலிசி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய யூத்தையும் ட்ரக்ஸ்ல இருந்து வெளியே கொண்டு வர அளவுக்கு அந்த பாலிசியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கிட்டு இருக்காரு. திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா.